Good morning, dear student. Today we are going to discuss about unit number 4, chapter number 11, database concept. So in the lesson இருந்து நம்ம DBMS concept பார்க்க போறோம். Database என்னன்னா database is an organized collection of data. So organized collection of data. But data அப்படின்னா unprocessed raw fact. அந்த unprocessed raw fact கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்றதுக்கும் ஆக்சஸ் பண்றதுக்கும் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல ஒரு ஆர்கனைஸ்டா அந்த டேட்டாவை கொண்டு போறது தான் வந்து டேட்டாபேஸ் அப்படின்ற கான்செப்ட். ஸோ டேட்டாபேஸ் அப்படின்னா நம்ம கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை கலெக்ஷனா கம்ப்யூட்டர்ல எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ண போறோம், ஆஸ் வெல் அஸ் ஆக்சஸ் பண்ண போறோம். பட் அப்படி ஆக்சஸ் பண்றதுக்கும் ஸ்டோர் பண்றதுக்கும் எப்போ ஈஸியா இருக்குன்னா அது ஒரு ஆர்கனைஸ்டா இருந்தா. இப்போ லைப்ரரி போறோம் அப்படின்னா புக்ஸ் எல்லாம் ஒரு ஆர்டர்ல இருந்தா அதை எடுத்து படிக்கிறதுக்கோ திரும்ப அந்த இடத்துல வைக்கிறதுக்கோ ஈஸியா இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இந்த ஃபைல் அந்த டேட்டாஸ் எல்லாமே என்ன பண்றோம்னா ஒரு ஆர்கனைஸ்டா கம்ப்யூட்டர் கொண்டு போய் சேர்க்கிறதா வந்து இந்த டேட்டா பேஸ். பட் டிபிஎம்எஸ் எடுத்துட்டோம்னா அது ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இட்ஸ் சாஃப்ட்வேர். எக்ஸாம்பிள் பாருங்க, a school class register is database where names are arranged in alphabetically. ஸோ இப்போ ஸ்கூல் நம்ம அட்டண்டன்ஸ் எடுத்துப்போம், அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் இருக்கு, கிளாஸ் ரெஜிஸ்டர் இருக்கு. அந்த நேம் பார்த்தோன்னா அந்த டேட்டாஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட டேட்டா இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் எப்படி அரேஞ்ச் பண்ணிருப்போம்னா ஆர்கனைஸ்டா. அப்போ அது என்ன சொல்லலாம், நம்ம கிளாஸ் ரெஜிஸ்டரை ஒரு டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், டேட்டா ஆர் ரா ஃபேக்ட்ஸ் stored in computer. A data may be any type like character, text, word or number. But data எடுத்துட்டா unprocessed raw fact சொன்னோம். அது unprocessed raw fact சொல்லும் போது என்ன டைப்பா இருக்கலாம்னா எந்த டைப்பா வேணாலும் இருக்கலாம். அது நம்பரா இருக்கலாம், ஒரு சிங்கிள் கேரக்டரா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், வேர்டா இருக்கலாம், அதாவது ஸ்ட்ரிங்கா வேர்டா இருக்கலாம், ஆர் ஒரு சிம்பிளா கூட இருக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, 600006 DPI campus SCRT சென்னை காலேஜ் ரோடு. இது ஒரு டேட்டா. ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிட்டு பின்கோடு, அடுத்து கொடுத்துக்கிட்டு டிபிஐ கேம்பஸ், அடுத்து எஸ்சிஆர்டி சென்னை. இதுக்கான மீனிங் நம்ம கன்வே பண்ண முடியாது. அப்போ இந்த பின்கோடு மட்டும் வச்சுட்டு நம்மளால ஒரு மீனிங் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து டேட்டா. தீஸ் ஆர் த டேட்டாஸ். டேட்டாஸ் கேன் பி ஸ்டோர்ட் இன் கம்ப்யூட்டர் எனி ஃபார்மேட் லைக் டெக்ஸ்ட், நம்பர், இமேஜ், எனி அதர் ஃபார்மேட்ஸ். நெக்ஸ்ட், இன்ஃபர்மேஷன். இப்போ டேட்டானா அன்ப்ராசஸ்டு ரா ஃபேக்ட் சொன்னோம். ப்ராசஸ்டு டேட்டாவை தான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். இன்ஃபர்மேஷன் இஸ் ஃபார்ம் ப்ராசஸ்டு டேட்டா, ஃபார்மேட்டட் டேட்டா ஆர் ப்ராசஸ்டு டேட்டா விச் அலோஸ் டு பி யூட்டிலைஸ் இன் எ சிக்னிஃபிகண்ட் வே. இட் அலோஸ் டு பி யூட்டிலைஸ் இன் எ சிக்னிஃபிகண்ட் வே. ஸோ இங்கே பாருங்க, அதுவே அந்த டேட்டாவே நான் இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எஸ்சிஆர்டி காலேஜ் ரோட் டிபிஐ கேம்பஸ் சென்னை 600006. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன புரியுதுன்னா எஸ்சிஆர்டி அப்படின்ற அதனுடைய அட்ரஸ் அப்படின்னு நமக்கு மீனிங் கன்வே ஆகுது. ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னா இன்ஃபர்மேஷன். ப்ராசஸ் பண்ணதுக்கு முன்னாடி தனித்தனியாக இருந்தது, இப்போ ப்ராசஸ் பண்ணி அடுத்ததான் நம்மளுக்கு ஒரு மீனிங் கன்வே ஆகுது இல்லையா. இந்த ப்ராசஸ்ட் ஆர் ஃபார்மேட்டட் டேட்டா தான் நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். as you can see from the example above, data appears a set of words and numbers. However, when the data is processed, organized information, it gives some meaningful information. It gives some meaningful information about the SCRT institute contact address. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் பார்க்கும்போது வெறும் அட்ரஸ் கன்வே ஆகலை, ஏதோ நம்பரு, அது பேர் எது இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுது. ஆனால் ப்ராசஸ் ஆன அப்புறமா பாருங்க, அது எஸ்சிஆர்டி அப்படின்ற அந்த இன்ஸ்டியூட்டோட அட்ரஸ் நமக்கு புரியுது. அன்ப்ராசஸ்டு ரா ஃபேக்டர் டேட்டானோ ப்ராசஸ்ட் ஆர் ஃபார்மேட்டட் டேட்டாவை இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். அடுத்து டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் அப்படின்னா என்ன? டேட்டாபேஸ் இஸ் a repository collection of related data. Repository collection of related data organized in a way that data can be easily accessed and managed, updated. இப்போ இது எப்படி நம்ம எக்ஸாம்பிளா புரிஞ்சுக்கலாம்னா, லைப்ரரியில் இருக்கிற புக்ஸ் போனோம்னா ஒவ்வொரு ஷெல்ஃப்லையும் இந்த ஷெல்ஃப் எடுத்துட்டோமா இது தமிழ் இருக்கும், தமிழ் எடுத்துட்டோமா இதில் இலக்கியம் இருக்கும், இதில் சிறுகதை இருக்கும், இதில் நாவல் இருக்கும். ஸோ ஒரு புக்குக்கு ஒரு யூனிக்கான நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். எதுக்காக அது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணனா ஈஸியாக எடுத்து படிக்க முடியும், திரும்ப அதே இடத்துல வைக்க முடியும். வேற எதனா புக்ஸ் எதனா வந்ததுன்னா புதுசாக அது என்ன ரெலவெண்ட்டாக இருக்கோ அந்த பர்டிகுலர் செக்ஷனில் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆர்கனைஸ்டாக அதை கலெக்ட் பண்ணி வச்சிருப்போம். அதே தான் கம்ப்யூட்டர்லையும். டேட்டா பேஸ் இஸ் எ ரீபோசிட்டரி கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா ஆர்கனைஸ்ட் இன் அ வே தட் டேட்டா கேன் பி
ஈஸிலி accessed, managed and updated. ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும், அப்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ரிலேட்டட் டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம்னா அந்த தான் வந்து நம்ம சொல்கிறோம் டேட்டா பேஸ் அப்படி சொல்கிறோம். Database can be a software or hardware based with one sole purpose of storing data. அது ஹார்ட்வேரை பேஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை ஒரு சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணுறது மட்டும் இல்லை, அது வேகமாக வெளியே எடுத்து யூஸ் பண்ண முடியணும். இப்போ thousands ஆஃப் ரெக்கார்ட்ஸை ஸ்டோர் பண்ணோன்னா அந்த ரெக்கார்டு எதெல்லாம் ஒரு ரெக்கார்டு தேவைன்னா இமிடியேட்டாக நம்மளை ஆக்சஸ் பண்ண முடியும். அது மாதிரி அரேஞ்சு டேட்டாவாக இருக்கணும், ஆர்கனைஸ்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுற டூல் தான் வந்து டேட்டா பேஸ். அடுத்தது டிபிஎம்எஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டிபிஎம்எஸ். ஸோ டிபிஎம்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் வந்து டிபிஎம்எஸ் சொல்கிறோம். DBMS is a software that allows to create, define and manipulate databases, allowing users to store, process and analyze data easily. அப்போ DBMS னா database management system. இது என்னன்னா இது சாஃப்ட்வேர். எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? allows to create, define and manipulate database. ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு, மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ரிட்ரைவ் பண்ணுறது. ஸோ எல்லா டேட்டாபேஸ் அப்படி சொல்கிறது கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர் தான் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்கிறோம். DBMS provides us with an interface or a tool to perform various operations to create database, storing of data into the database, for updating data, etc. அப்போது இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற சாஃப்ட்வேர் யூஸருக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா ஒரு இன்டர்ஃபேஸாக யூஸ் பண்ணுது. இன்டர்ஃபேஸ்னால் நம்ம ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணணும், டேட்டாபேஸில் இருக்க ரெக்கார்டை ஆட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், இல்லை டேட்டாஸை மாற்றணும். இது எல்லா விதமான ஃபெசிலிட்டியுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர் டூல் தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். DBMS ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி டு த டேட்டாபேசஸ். இப்போ பேங்கிங் டேட்டாபேஸ் எடுத்துப்போம். பேங்கிங் டேட்டாபேஸ் எடுத்தோம்னா யாரோட ஆக்சஸ் பண்ண முடியாது, ஒரு பர்டிகுலர் பர்சன் மட்டும்தான். பர்டிகுலர் பர்சன்னா பேங்க் எம்ப்ளாயிஸ் மட்டும்தான். சர்டன் லிமிட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சர்டன் லிமிட் இருக்கும். அது மாதிரி அந்த டேட்டா இப்போ மேனேஜர் எடுத்துட்டோன்னா அவர் பிரான்ச்சுக்குள்ளே இருக்கிற ரெக்கார்ட்ஸை மட்டும் அக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி லோன் செக்ஷன் எடுத்தோம்னா அவங்க யாரெல்லாம் லோன் ப்ரொவைட் பண்ணாங்களோ அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ண லிஸ்ட்டு. ஸோ இது மாதிரி டேட்டாஸ் அக்சஸ் பண்ண முடியும். அதே சேவிங்ஸ் எடுத்துட்டோம்னா தட் இஸ் நம்ம நார்மலாக பேங்கிங் செக்டரில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ், கிரெடிட் டெபிட் இருக்கு இல்லையா, அதை பார்க்கறதுக்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ அதை பார்க்குறவங்க லோன் பார்க்க முடியாது, அதாவது லோன் கம்ப்யூட்டரில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி செக்யூரிட்டி பர்பஸுக்கும் நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நமக்கு அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுது. DBMS ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி டு த டேட்டாபேஸ். யாருக்கு எந்த பர்மிஷன் கொடுக்கலாம், அதாவது எந்த பர்சன் இந்த டேட்டாபேஸில் எந்தெந்த டேட்டாஸில் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற பர்மிஷன் கொடுக்குறது இங்கே DBMSல அலோவ் பண்ணோம். It also maintains data consistency in case of multiple users. ஸோ மல்டிபிள் யூஸர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் டேட்டா கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு DBMS யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஃபாக்ஸ் ப்ரோ, டிபேஸ் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் DBMS. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் DBMS. ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஃபஸ்ட்டு என்னோட கேரக்டரிஸ்டிக்னா டேட்டா ஸ்டோர்ட் இன் டேபிள்ஸ். அப்போது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமாக நம்ம கிரியேட் பண்ணுற டேட்டாபேஸ்லாம் எப்படி போய் ஸ்டோர் ஆகும்னா டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும். டேபிள் எடுத்தோம்னா ரோஸ் அண்ட் காலம். ரோவை இங்கே ரெக்கார்டு சொல்லுவோம், டெர்மினாலஜி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ரோவை ரெக்கார்டு சொல்லுவோம், காலமை ஃபீல்டுன்னு சொல்லுவோம். டேட்டா இஸ் நெவர் டைரக்ட்லி ஸ்டோர்ட் இன் த கம்ப்யூட்டர், இன் டு த டேட்டாபேஸ். டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் டேபிள்ஸ், கிரியேட்டட் இன்சைட் த டேட்டாபேஸ். அப்போ டேட்டாபேஸ் எடுத்துட்டோம்னா டேரெக்டாக டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ண முடியாது, அது டேபிள் ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ டேபிள் எடுத்துட்டோம்னா ரோ அண்ட் காலம் இருக்கும். ரோ தான் ரெக்கார்டு சொல்கிறோம், காலம் தான் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு புரியுதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஃபோல்டர் இருக்குது, ஃபோல்டருக்குள்ளே ஃபைலில் டேட்டா. அப்போ ஃபோல்டர் தான் டேட்டாபேஸ், ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல் தான் வந்து டேபிள், டேபிளுக்குள்ளே இருக்கிற டேட்டா தான் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ். DBMS also allows to have relationship between the tables, which makes the data more meaningful and connected. ஸோ அப்போது இப்போ டேட்டா பேஸ் எடுத்துட்டா நிறைய டேபிள்ஸ் இருக்கும். ஒரு டேபிளோ இன்னொரு டேபிளோ ரிலேட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் எடுத்துட்டா ஸ்டூடெண்ட் அப்படி எடுப்போம். ஸ்டூடெண்ட் எடுத்துட்டா அவனோட மார்க்ஸ் ஒரு டேட்டா பேஸும் ஃபீஸ் ஒரு டேட்டா பேஸும் இருக்கும்.
இப்போ ரெண்டு டேட்டா பேஸில் இருக்கிற டேபிளுமே நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படி சொல்கிறோம். ரெடியூஸ் ரெடுடன்சினா ரிப்பீட்டேஷன். இப்போ டேட்டாவை ரிப்பீட்டட் இல்லாமல் பார்த்துக்க முடியும். இதில் டிபிஎம்எஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட் மூலமா ஒரு தேவைப்படுற அந்த டேபிளில் இருக்கிற டேட்டாஸை ரிப்பீட்டேஷன் வராமல் தடுக்க முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, மார்க்ஸ் அப்படின்ற டேபிள் இருக்கு, ஃபீஸ் அப்படின்ற டேபிள் இருக்கு. ரெண்டு இடத்துலையுமே அந்த ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர், அட்மிஷன் நம்பர், நேமு, கிளாஸ் செக்ஷன் தேவை. ஆனால் நான் ஒவ்வொரு டேபிள்லையுமே வந்து அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டு அவசியம் இல்லை. இதனால் ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணிட்டு அது ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிக்கிட்டா என்னால் ஷேர் பண்ணிக்க முடியும். அதனால டேட்டா ரெடுடன்சி, டேட்டா ரிப்பீட்டேஷன் தடுக்க முடியும். Okay, in the modern world, hard drives are very cheap, but earlier when hard drives were too expensive, so unnecessary repetition of data in database was a big problem. But DBMS follows a normalization, which divides the data in such a way that repetition is மினிமம். ஸோ இப்போ நார்மலைசேஷன் அப்படின்ற கான்செப்டை நீங்கள் டிகிரி படிக்கும் போது யூஜி, பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாலும் சரி, நார்மலைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் பார்ப்பீங்க. அதாவது டிபிஎம்எஸ் கான்செப்டுக்குள்ள என்னன்னா நம்ம ரிப்பீட்டேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் நார்மலைசேஷன். எங்கெல்லாம் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் ரிப்பீட்டேஷன் இருக்குமோ அதை ஸ்ப்ளிட் பண்ணிவிடுவோம். அந்த டேட்டாஸை ஸ்ப்ளிட் பண்ணி டேபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ டேட்டாபேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரெண்டு பார்த்துருக்கோம். டேட்டா ஸ்டோர்டு இன்டு டேபிள். இப்போ டேட்டா பேஸில் டேட்டா டைரெக்டாக ஸ்டோர் ஆகாது, டேபிள் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும் பார்த்தோம். அடுத்தது ரிடியூஸ் ரிப்பீட்டேஷன், அதாவது ரெடிடன்சி. அந்த ரெடிடன்சிக்கு ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான் நார்மலைசேஷன். டேட்டா கன்சிஸ்டன்சி. ஆன் லைவ் டேட்டா இட் இஸ் பீயிங் கண்டினியூஸ்லி அப்டேட்டட். ஆன் லைவ் டேட்டா இட் இஸ் பீயிங் கண்டினியூஸ்லி அப்டேட்டட் அண்ட் ஆடட். மெயின்டைனிங் த கன்சிஸ்டன்சி ஆஃப் டேட்டா can become a challenge, but DBMS handle it by itself. எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ சிஎம்சி எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ சிஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டா லைவ் டேட்டாவை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். பேஷண்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் செக்ஷனில் அவருடைய டேட்டா அப்டேட் ஆகிருக்கணும். ஆஸ் வெல் அஸ் டேட்டா அப்டேட்டட் ஆன் டாக்டர், அதாவது அவருடைய டேட்டா பேஸில் அவருக்கான அப்பாயின்மெண்ட்டை அப்டேட் ஆகணும். டாக்டரை விசிட் பண்ணிட்டார் அப்படின்னா அதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்டேட் ஆகணும், அதுக்கான பில் அப்டேட் ஆகணும். ஸோ அப்போ லைவ் டேட்டா அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சொல்லணும்னா பேங்கிங் செக்டரில் கிரெடிட் டெபிட். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அந்த டேட்டா வந்து அப்டேட் ஆகணும், மெயின்டைன் ஆகணும். அஸ் வெல் அஸ் நம்ம தேவையான அப்டேஷனை ஆர் சேஞ்சஸை நம்ம ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆட் பண்ணுற மாதிரி இல்லை ரிமூவ் பண்ணுற மாதிரி சேஞ்சஸ் கொடுக்கணும். அது வந்து டிபிஎம்எஸ் கொடுக்கும். அதுதான் டேட்டா கன்சிஸ்டன்சி வித்தவுட் லூசிங் எனி டேட்டா. எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லாமல், எந்த டேட்டா லாஸும் இல்லாமல் நிலையாக அது நம்ம சொல்கிற ஒர்க்கை கிளியர் கட்டாக அதை முடிக்க முடியும் டிபிஎம்எஸில். அதே மாதிரி சப்போர்ட் மல்டிபிள் யூசர் அண்ட் கன்கரண்ட் அக்சஸ். இப்போ ஒரே டைமில் ஒரு அக்கௌண்ட்டை மல்டிபிள் பர்சன் அக்சஸ் பண்ண முடியும். ஒரே டைமில் ஒரு அக்கௌண்ட்டை மல்டிபிள், அதாவது ஒரு டேட்டா பேஸை இல்லை ஒரு டேபிளை மல்டிபிள் பர்சன் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். பேங்கிங் செக்டராக எடுத்துப்போம். பேங்கிங் செக்டர் எடுத்துட்டா இப்போ நம்மக்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, நம்மளால் பேங்க்கில் போயிட்டு காசு வித்ட்ரா பண்ண முடியும், ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ண முடியும், ஆஸ் வெல் அஸ் இந்த மொபைல் ஆப், ஃபோன்பே, இது மாதிரி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் இது எல்லாமே நம்ம ஒரே நேரத்தில் செய்ய முடியுமானா எஸ் இட்ஸ் பாசிபிள். ஸோ அப்படி நடந்ததுன்னா ஒரு டிரான்சாக்ஷனில் வந்து அப்டேஷன் இன்னொரு டிரான்சாக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். ரைட்டா? இப்போ பேங்க்கில் போய் நான் மணி வித்ட்ரா பண்ணேன்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். எடுத்து நான் அதே டைமில் செஞ்ச வித்ட்ரா த்ரூ ஏடிஎம் மூலமாக நான் வித்ட்ரா பண்ணி தான் அதுலேயும் அப்டேட் ஆகணும். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே டிபிஎம்எஸில் பண்ண முடியும். டிபிஎம்எஸ் அலோஸ் மல்டிபிள் யூசர் டு ஒர்க் ஆன் இட். அதாவது அப்டேட் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், டெலிட் டேட்டா at the same time and still manage to maintain the data consistency. At the query language, it is very important to retrieve the data from a database. ஒரு டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டாவை ரிட்ரைவ் பண்றதுக்கு யூஸ் பண்ற மெயின் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா query தான். Query means question அப்படின்னு வச்சுக்கோங்க. Database management system provides user with a simple query language using which data can be easily fetched, inserted, deleted and updated in a database. ஒரு டேட்டாபேஸில் ஒரு டேட்டாவை எப்படி டெலிட் பண்ணணும், இன்சர்ட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும்,
இல்லை வியூ பண்ணணும். அது எதை பேஸ் பண்ணினா எல்லா டிபிஎம்எஸ் கான்செப்ட்லேயும் கொரி லாங்குவேஜ் இருக்கும். செக்யூரிட்டி ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன செக்யூரிட்டி, அதாவது இந்த டேட்டா பேஸில் இருக்கிற டேபிளில் எந்த பர்டிகுலர் டேட்டாஸ் மட்டும் ஒரு பர்டிகுலர் யூசர் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற பர்மிஷன் கொடுத்தா செக்யூரிட்டி. The DBMS also takes care of the security of data, protecting the data from unauthorized access. In a type DBMS, we can create user account with different access permission, using which we can easily secure our data by restricting user access. இப்போ நம்ம லேப்டாப்பே எடுத்துட்டாலும் 2 யூசரை கிரியேட் பண்ணா அந்த 2 யூசருக்குள்ள யாருக்கு என்னென்ன பர்மிஷன் கொடுக்கலாம் சொல்லிட்டு செட் பண்ண முடியும். நம்ம கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணும் போதே காமிக்கும் யூசர் 1 யூசர் 2 ஆர் அட்மின் இல்லை நம்ம கொடுக்குற நேம். ஸோ அது போல் டேட்டா பேஸ் எடுத்துட்டோம்னா அது பர்டிகுலர் டேபிளில் யாருக்கு எந்த டேட்டாவை வியூ பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், இது மாதிரி பர்மிஷன் கொடுக்க முடியும். இல்லைனா டிபிஎம்எஸ்ல டிபிஎம்எஸ் சப்போர்ட் டிரான்சாக்ஷன்ஸ். இங்கே டிரான்சாக்ஷன் எது சொல்லணும்னா அப்டேஷன் சொல்லுவோம், ஆர் டெலிஷன் சொல்லுவோம், ஆர் இன்சர்ஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம டேட்டா பேஸில் நடக்கிற அந்த ப்ராசஸ் நம்ம டேட்டா பேஸ் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுன்னா கமிட் அப்படின்னு சொல்கிறோம். இட் அலோஸ் டு பெட்டர் ஹேண்டில் ஆஃப் டேட்டா அண்ட் மேனேஜ் டேட்டா இன்டெகிரிட்டி in real world applications where multi-threading is extensively used. So இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ மல்டிபிள் யூசர்ஸ் நம்மளால் பண்ண முடியும், மல்டிபிள் பர்பஸ்லிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும்.